துணி தைக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக்லாம் தெரிஞ்சுக்கணும். வாங்க டெய்லரிங் மிஷினில் எப்படி நம்ம வந்து நூல் கோக்கலாம், அட் சேம் டைம் பாபினும் போடலான்னு பார்க்கலாம். த்ரெட்டை வந்து நான் என்ன மாதிரியாக ஹோல்ஸில் வந்து விட்டு எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். மேலே 2 ஹோல்ஸு, கீழே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் செட் உள்ள அந்த 2 இது மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு மேலே இருக்கிற இன்னொரு ஹோல்ஸ்லேயும் மாட்டி கீழே ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் அதுலேயும் மாட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே ஊசியில் வந்து கோத்துட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே கற்றுக்கிற மாதிரி தான் நான் வந்து காட்டியிருக்கேன். 2வது பாபின் கேஸு. பாபின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த பாபின் கேஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா இந்த லிவரை பிடிச்சி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஹோலில் வந்து நீங்கள் வச்சு ஒரு அழுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் பாபின் கேஸ் ஃபிட் ஆகிடும். 2வது கீழே இருக்கிற நூலையும் மேலே இருக்கிற நூலையும் நீங்கள் வீலை ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இதில் ஏதாவது ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.